யாழ் பொன்னாலை பகுதியில் மர்மங்கள் நிறைந்த வாழ்க்கை வாழும் தமிழ் ஆதிவாசிகள் ஓர் கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டார்கள். இதில் வந்து அந்த மரம் ஓடுறதுக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் கூட இதில் வச்சிருக்கணும். அவசரம் பண்ண அடிபட வேண்டாம். How did you feel? Very nice. Very authentic. எப்பளே சாப்பிடணும், பெரம்பலத்தை சாப்பிட மாட்டாங்க. சிங்களவன் வந்தால் ரோட்டில் இருந்தாலும் அவங்க பண்ணிட்டு போய் சாப்பிட்றாங்க. இது எல்லாமே இங்கே தான் யாழ்ப்பாணத்தில் பதநீர் நல்லா இருக்குது. பனம்பழ ஜூஸ் வந்து குடிங்க வடியா. அண்ணா எப்படி இருக்கு அவங்க? வேறு லெவலில் இருக்கா நொங்கு. உண்மைக்குமா? உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. பெனங்கட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். சட்டப்படி இருக்குது கோல். இந்த மண் எங்கள் மூதாதையர் நடந்து திரிந்து பாடி ஆடிய திடல். வணக்கம் மக்களை, இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சேனல் வந்து யாழ்ப்பாணம் பொன்னாலை பிரதேசத்தில் நினைக்கிறேன். பொன்னாலை பிரதேசத்தில் வந்து இன்றைக்கு பனைசார் உற்பத்திகள் சார்ந்த ஒரு நிகழ்வை வந்து பதிவிடுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். வந்து இளைஞர்கள் வந்து சேர்ந்து வந்து இந்த பனைசார் உற்பத்திகள், பனையின் பயன்கள் சம்பந்தமான ஒரு நிகழ்வை வந்து இங்கே ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமைய போகுது. மற்றும் முதலாக எனது காணொலியை பார்ப்பவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களின் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், காணொலிக்கு செல்லலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னுக்கு பாருங்க. அதில் அவரோட நேம் போட்டிருக்கேன் முன்னுக்கு. பட் இதில் பாருங்கள் பனை திருவிழான்னு சொல்லி போட்டிருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா வந்து முன்னுக்கு வந்து நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. வந்து பனைசார் உற்பத்திகள் சார்ந்த ஒரு நிகழ்வு வந்து இளைஞர்கள் வந்து சேர்ந்து ஒழுங்குபடுத்திருக்கணும். இந்த நிகழ்வு தற்போது இங்கே நடந்து கொண்டிருக்கு. வந்து மக்கள் வந்து ஃபுல்லாக இங்கே வந்து கொண்டிருக்கணும். மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் உள்ளே போய்கொண்டிருக்கணும். முன்னே பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து போய்கொண்டிருக்கணும். நிறைய பேர் போய்கொண்டிருக்கணும் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, காரை தப்பட்ட முழங்க வந்து பறை ஓசை வந்து ஒழிப்புதான் வந்து ஆக்களை வந்து அழைச்சி கொண்டு வரீங்கன்னா பிரதம விருந்தினர்களை வந்து பறை அடித்து தான் வந்து அழைச்சி கொண்டு வர்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி வந்து மக்கள் வந்து கூட்டி வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வந்து நொங்குல இருந்து அனைத்தையும் வந்து பாய் விரிச்சு வந்து அடிக்கிறீக்கணும். வந்து இதில் வந்து அந்த மரம் ஓடுறதுக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் கூட இதில் வச்சிருக்கணும். மரத்தை பாருங்க, ஒரு கடவுள் மாதிரி அப்படியே வழிபடி நம்ம வந்து இந்த மரத்துக்கு பாருங்க. எங்கள் வாழ்வியலோடு பின்னி பிணைந்து பனைகளுக்கும் உமக்குமான இடைவெளி அதிகரித்து வரும் இக்காலகட்டத்தில் அதனை தடுத்து நிறுத்தி கொடுப்பதற்கு இவ்வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்வருடம் வவுனியாவில் நுங்கு விழா ஒன்று மிக சிறப்பாக நடந்தேறியது. அந்நிகழ்வை அடிப்படையாக கொண்டு நாமும் யாழ்ப்பாணத்தில் பனம் திருவிழாவை இன்று நடத்துகின்றோம். பனம் உற்பத்தி பொருட்கள் உண்டு. பனைகளிலிருந்து எத்தனையோ உற்பத்திகளை செய்து செழிப்பாகவும் வளமாகவும் தேக ஆரோக்கியமாகவும் பனைகளோடு வாழ்ந்து வந்த சமூகத்தவர்கள் நாம். வருடம் 450 வருடம் அந்நிய நடவடிக்கை ஆட்சிகளின் விளைவுகளால் பனை கலாச்சாரம் என்று அழிவடைந்து வருகின்றது.
பனைகளிலிருந்து கிடைக்கப்பெறும் உன்னதங்களை அனுபவிக்க மறந்தவர்களாக இன்றைய தலைமுறைகள் மாறி வருகின்றனர். தெய்வமாக போற்றப்படும் பனைகளை காப்பதற்கும் பனைகளிலிருந்து கிடைக்கும் பயன்களை பெற்றுக் கொள்ளவும் பனைகளால் நாம் நம் நாடு பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கவும் பனை கலாச்சாரத்தை தொடரவும் யாவற்றையும் இன்றைய தலைமுறைகள் கொண்டு சேர்க்கவும் தலையாய கடமையாக நாம் ஏற்படுத்தியுள்ளோம். எனவேதான் இப்பனை திருவிழாவை ஊடாக அதற்கான முன்னெடுப்பை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளோம். நடைபெற்று முடிந்த யுத்த காலத்தின் அதிகரித்து வரும் சன நெருக்கடி மற்றும் அபிவிருத்தி காரணமாக பனைகளை அழிவடைந்து வருகின்றன. இங்கே பனைகளை செறிந்து சாட்சி தருவதை போல் அதிகமான இடங்களில் இப்போது பனைகளை சரிவின்றியும் இல்லாமலும் இருப்பது மிகவும் மன வேதனையை தருகின்றது. இந்நிலைமை மாற வேண்டும். இனியும் இந்த நிலைமை தொடர நாம் அனுமதிக்க முடியாது. இது நாம் விழிப்படைய வேண்டிய கடைசி காலகட்டமாகும். இலங்கை தீவின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மட்டுமே பனை வளம் செறிந்து காணப்படுகின்றது. இவ்வாறு உள்ள போது பனை வளத்தை முழுமையாக பயன்படுத்துவதற்கு ஒரு குறிப்பிட்ட மக்களை தவிர ஏனைய நாட்டும் கொள்ளவில்லை என்பதை அவதானிக்க முடிகின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு பனையிலே இருக்க செய்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே அப்படியே தெரியும். பார்த்தீங்கன்னா கடற்கரையை பாருங்கள். கடற்கரை அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். உண்மையிலேயே சுவாத்தியத்துக்கு ஒரு தரமான ஒரு இடமாக இந்த கடற்கரையும் இந்த இடமும் அமைஞ்சிருக்கிறது பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே பனை மரங்கள் தான் இருக்குது பாருங்கள். இந்த பனை மரங்களை தற்போது இந்த பனை மரங்கள் அழிஞ்சு கொண்டு இருக்குது. இந்த பனை மரங்களை காப்பாற்றுற நோக்கமாகவும் பனையின்ற உற்பத்திகள் தொடர்பாக தான் இந்த கண்காட்சியோ இந்த காட்சிப்படுத்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்குது. உண்மையிலேயே தமிழரோட பாரம்பரியம் தழுவிய ஒரு நிகழ்வாக உண்மையை அமையுது. என்ற தமிழர்களோட ஒன்றித்து இணைந்திருக்கின்ற ஒரு மரம் உண்மையிலேயே இந்த பனை மரம் தான். இந்த பனை மரத்தில் சொல்லுனா பயன்களை மக்கள் இப்போவும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கனவேருக்கு இது சம்பந்தமான விழிப்புணர்வு இல்லாதபடியாக இந்த பனை உற்பத்திகள் ஒழுங்கான விற்பனை செய்யப்படுறதில்ல. மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலை. இது சம்பந்தமாக உண்மையிலே இப்போ வேறு நாடுகள் அதாவது கியூபா போன்ற நாடுகள் கரும்பை தனியாக உற்பத்தி செய்து அந்த நாடு ஒரு தன்னிறைவு அடைந்திருக்குது. அதே போல் தமிழர் தாய பகுதிகளில் இருக்கின்ற இந்த பனைகளை வச்சுக்கொண்டு தமிழர்கள் ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த போதிலும் தற்போது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்ற ஒரு காலப்பகுதியை நாங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இருந்த போதிலும் இளைஞர்கள் இப்படியான ஒரு முன்னெடுப்பு எடுத்து இந்த பனை சார்ந்த உற்பத்திகளை அறிமுகப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற ஒரு நடைமுறையில் கொண்டு வந்திருக்கணும். இது உண்மையிலே ஒரு வரவேற்கப்பட விஷயம். இளைய தலைமுறையில் கையில் இப்படியான விஷயங்கள் எளிய தலைமுறைகள் கையாளுவதால் எங்களுடைய கலாச்சாரம் மற்ற எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பாதுகாக்கப்படும்ன்றதில் 100% நம்பிக்கை இருக்கிறது என்ற விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு வாங்க அங்கால வேறு என்ன விஷயங்கள் இருக்குன்றதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இது பனை மரத்தில் ஏறுறது பனை ஏறுறதுக்கான புதிய ஒரு தொழில்நுட்பத்தை செய்திருக்கணும் பாருங்கள். பனையில் ஏறுறதுக்கான ஒரு தொழில்நுட்பத்தை இங்கே கண்டுபிடிச்சிருக்கணும். இது நடக்குது இந்தியாவில் நிறைய விஷயங்களும் இருக்குது. அங்காலே நான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். சொன்னால் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்தியாவில் உண்மையிலே கடற்கரை இந்த கடற்கரை சைட்டோட இப்படி ஒரு இடம் இருக்கிறது உண்மையிலேயே ஒரு சுவாத்தியத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிரதேசமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி இந்த இடங்கள். இங்கே ஒரு நல்ல ஒரு ஊஞ்சல் ஒன்று இருக்குது. இதில் பெரிய ஒரு ஊஞ்சல் ஒன்று இங்கே பாருங்கள். இதில் 2 பறவை வச்சுருக்கணும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குண்டு. எவ்வளோ அழகாக இருக்குண்டு பாருங்கள் இந்த பறவை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் எல்லாம் இருக்கக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் இருக்கலாம் பாருங்கள். அக்காரால் இதில் பனை சார்ந்த உற்பத்திகள் சம்பந்தமாக ஒரு விஷயத்தை வச்சு கொண்டிருக்கிறா அக்கா நீங்கள் இந்த அக்கா விளங்கப்படுத்துங்க. நான் அப்படி எடுக்கிறேன். சொல்லும் பள்ளிக்கூட அடிப்பட்டா யாழ்ப்பாணத்தில் வந்தாங்க. இந்த பயிற்சி பெற்று இதுக்கான நடவடிக்கை செய்யறதுக்காக இது இறங்கி இதை இப்போ நீங்கள் கொள்முதல் செய்து இப்போ அவையல்கிட்ட இருந்து கொள்முதல் செய்து தான் இதை எடுத்து இதுன்றீங்க என்ன? அதால் தான் அதால் இனி வர லாபமெல்லாம் உங்களுக்கு தான். இதை நீ திருப்பி அடுத்த ஒரு இதுக்கு கொள்முதலுக்கு இன்னொன்று எடுத்து அப்படியே பெருப்பிக்கிட்டு கொண்டிருப்பீங்க. இது எல்லாமே இங்கே தான் யாழ்ப்பாணத்தில் உற்பத்தி செய்யும்.
வெளிநாடுகளுக்கு என்ன மாதிரி ஏற்றுமதி செய்யறதுக்கான முயற்சி இப்ப நடந்து கொண்டிருக்கு. உண்மையாவே தரம் பார்த்து அது எங்களுக்கு சுடர்மகள் என்ற கொம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது எங்கட கொம்பெனி பனை அபிவிருத்தி சங்கத்துல நாங்கள் நேரடியா போய் எடுத்திருக்கிறோம். நாங்கள் படித்தோம் எங்கட பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கைக்குள்ள போய் செய்யறது. இப்போ இது வந்து நீங்கள் இப்போ வெளிநாடு நிறுவனங்கள் இருக்குது தானே, இப்போ இது சார்ந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் அவையோட வந்து கண்டக்ட் பண்ணி நீங்கள் அங்கே உற்பத்தியில் கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சிகளை என்ன ஒன்று செய்யலையா? நாங்களே இது செய்திருந்தோம். இல்லைன்னா நாங்கள் இப்போ வேறு எல்லா இடத்துலையும் இருந்து தான் பெற்றிருக்கிறோம். எல்லா பனை அபிவிருத்தி சங்கத்திலையும் இருந்து பெற்றிருக்கோம். தரமானது பெற்றுக்கொள்றோம்னு சொன்னால் நாங்கள் மில்லோடு எங்களுக்கு தேவைப்படும். அப்போ அந்த மில் மூலம் தான் நாங்கள் தரம் பார்த்து செய்யலாம். இந்த கொம்பனிக்கு உரிய இந்த யூஸ் கொம்பனிக்கு உரிய பதநீரை இருக்கிறதுக்கான இது என்ன ஓர்டர் எங்களுக்கு கொஞ்சம் குறைவு. யாழ் மாவட்டத்தில் வன்னியில் கூடுதலாக கிடைக்குதா, ஆனால் அதுக்கான ப்ரொடக்ஷன் எடுத்தால் தான் நாங்கள் அது தனிப்பட்ட ரீதியில் கொம்பனி வந்து நடத்தலாம். என்னடா உண்மையிலே இப்போ வெளிநாடுகள் சில கியூபா போன்ற நாடுகள் வந்து கரும்பை மட்டும் உற்பத்தியை கொண்டு அந்த நாடே ஒரு தன்னிறைவு அடைஞ்சிருக்கு பொருளாதாரம். இப்போ எங்களுக்கு இந்த பனியில் வச்சுக்கொண்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரக்கூடிய எல்லா வசதிகளும் இருக்கான்னு அதுக்குரிய மூலதனங்கள் தான் கிடைக்கும். காணாதபடியாக நாங்கள் பின்வாங்க. இதுக்கான முதல் திட்டம் எங்கள்கிட்ட இல்லாதபடியாக தான் நாங்கள் இந்த எங்கள்கிட்ட இதை வேறாக்கிட்ட வேண்டி பெற்று செய்யக்கூடியமாக இருக்குது. நாங்கள் தனிப்பட்ட ரீதியாக செய்கிறதுக்குள்ள புழுக்கொடிகள் மாவோ புழுக்கொடியோ தரம் பார்த்து தான் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கு. வேண்டாம் அவைகிட்ட வேண்டியக்கு நாங்கள் தரம் பார்க்கல, அதை தர்றதை வேண்டியா வேண்டிய. அப்போ நாங்கள் எங்களுக்கு தரம் பார்க்கறதுக்கான முயற்சி கேட்டுக்கொண்டு எல்லாமே ஒரு ஒரு கமிட்டிக்குள்ள வந்து தரமான உற்பத்திகள் வந்து வெளியிலாண்டு. நாங்கள் இது பனங்கட்டி எல்லாம் எங்களோட கொம்பனி பிள்ளை தான் படித்தது. படித்து அவாவே முதல் ஒரு வெளிநாட்டு ஒரு நிறுவனம் கொடுத்து அவாவே செய்கிறான். அப்படியான நன்றி நன்றி அக்கா. இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நொங்கு தான் வச்சிருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க உப்புல நொங்க வச்சிருக்கேன். சும்மா அப்படி இருக்கு பாருங்க. எல்லாரும் சுலாண்டு எடுத்து நிக்கிறாங்க பாருங்க. நொங்க பட்டு குடிச்சா வேற லெவல்ல இருக்கு பாருங்க. நொங்கு தானோன்றது எனக்கு டவுட்டா இருக்கு. இவ்வளவு பெருசா இருக்குது. சீக்க ஆயிட்டு போல நொங்கு முழு அது சீக்காய் இல்ல நல்ல நொங்கு. இந்த வடிச்சு வெளியில வந்திருக்கு பாருங்க. நொங்கு அப்படி இருக்காண்டு பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க. சத்தியமா பாருங்க உப்புல பெரிய நொங்க பாருங்க. உண்மையாவே அப்படி இருக்குது. இதுல நொங்க பட்டு நாங்க குடிக்க போறோம். எல்லாரும் வந்து ஓட்டுறீங்க பாருங்க. நொங்க அடிக்கிறோம் தட்டி தூக்குறோம் பாருங்க. இன்றைக்கு நொங்கு தான் குடிக்க போறோம். இன்றைக்கு உண்மையிலே தமிழருடைய பாரம்பரியம் தழுவிய ஒரு விஷயத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். பாருங்கள் நொங்க குடிப்போம். அதுக்கு ஒரு டுட்டோரியல் போட்டுருக்கோம். நொங்க எப்படி வெட்டுறது. நான் நொங்க வெட்டுறத ஒரு தான் வீடியோ எடுத்துருக்கேன். மானத்தை வாங்கிறாங்கடா. நல்லா தான் இருக்குப்பா. உண்மையாவா? இந்த வீடியோ போடேக்க எனக்கு ஒரு லிங்க் அனுப்பி விடுங்க. மனசுக்கு காட்டணும். தனித்தனியாக விட்டுறதோ அப்படி ஒரு பயிற்சி இது வரைக்கும் நாங்கள் எடுக்கல. இந்த மூண்டையும் தனித்தனியாக வெட்டி தரட்டா? ஆமா குடிச்சு பாக்கியா? அங்க நொங்க கண்டதுல இங்க விழுந்து குடிக்கிறேன். இவருக்கு கண்டன் தரேன் நான். இவர் லண்டன்ல இருந்து வந்து இங்க நொங்க வெட்டி குடிக்கிறேன். லண்டன்லயா? பாப்பா லண்டன்ல இருந்து வந்து நொங்க வெட்டி அண்ணா பாப்பா. டைட்டில் ராஜ் எந்த யூடியூப் சேனல் நீங்க வாட்ச் பண்ணிட்டு போடுங்க. தமிழ்ல ராஜ் நீங்க இங்க திரும்பினவனே தலைங்க என்னமா லண்டன்ல இருந்து வந்த இளைஞர் செய்த காரியம் என்ன? அண்ணா எங்களுக்கு ஒரு நொங்காண்டு வட்டி தாங்க நான் குடிச்சு பாப்போம். ரெண்டு பேர் நொங்க குடிக்க வந்திருக்கிறேன் பாப்பா. இன்றைக்கு மாமா குடிக்க போறீங்க? பாத்தீங்களா வட்டா? பாத்தீங்களா நொங்கு 3 கண் கொடுங்க தங்கச்சிக்கு. குடிங்க வடியா. அண்ணா எனக்கு தாங்க அண்ணா. இதா எல்லாருக்கும் தரத்தான் ஆசையா இருக்கு. வெட்டுறதுக்கு தான் கஷ்டமா இருக்கு. வெட்டுறதான் கஷ்டமா நன்றி நன்றி. என்னவா இருக்கு? ஓ போதோ நொங்கொண்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம். பிடிச்சி பார்ப்போம் நொங்க எப்படி இருக்குதாட்டு. அண்ணா எப்படி இருக்கு நொங்கு? வேற லெவலில் இருக்கா நொங்கு. உண்மைக்குமா? நீங்க கடைசியாப்பா குடிச்ச நீங்கள்? கடைசியா உண்மையாவே 2009க்கு முதல் குடிச்சதுக்கு இன்றைக்கு தான் குடிக்கிறேன். உண்மைக்குமா? சத்தியமா 2009ஆம் ஆண்டு குடிச்சதுக்கு இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். 15 வருஷம் 15 வருஷம் அப்புறம் இன்றைக்கு தான் நொங்கே குடிக்கிறேன். சூப்பரா இருக்கு. உண்மைக்கு வேணாம்.
குடிக்கிற நேரம் இப்படி சத்தம் கேட்கணும். அப்படி இனிப்பா நல்லா இனிப்பா இருக்கா? இது கணக்கான நோங்கு சீக்காயிட்டு நல்ல கணக்கான நோங்கு. உங்களோட சப்ஸ்கிரைபருக்கு என்ன சொல்ல வாரீங்க நொங்க குடிக்கிற பற்றி? கட்டாயம் நொங்க குடிங்க, உங்களோட எனர்ஜியாக இருக்கலாம். நீங்கள் அந்தந்த சாப்பாடு வாங்குற நேரம் இந்த வெயிலுக்கு இந்த நொங்கு உண்மையிலே ஒரு பிரயோசனமானது. நொங்கு வாங்கி குடிங்க. நீங்கள் எப்போ 24 மத்தியானம் இங்கே வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த நொங்க குடிக்கக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொன்னவிய வாங்க நொங்க குடிங்க. பாருங்க விழுந்து நொங்க குடிக்கிறதா பண்ணி வெளியில எடுத்துருக்கேன். ஆப்ரேஷன் பண்ணி அடுத்து நொங்க குடிக்கிறா பார்த்தீங்களா? இன்னைக்கு மட்டும் வந்து புறா குடிக்கிறீங்களா? புறா அதான் கொஞ்சம் முத்திட்டுதோ சீக்காயப்பாது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு தெரியுமா தெரியாது வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பனங்கிழங்கு சாப்பிட்ருப்பீங்க தானே. இந்த பனங்கிழங்கு வந்து இங்கே பாருங்கள் இதில் தான் உற்பத்தி செய்கிறது. இது இப்போ பிடுங்கிட்டோம். இது இப்போ பிடுங்கியாச்சு. இந்த அங்கால அப்படி ஒரு மேடை மாதிரி போட்டு தான் இல்லை அப்படி ஒரு மேடை மாதிரி போட்டு தான் வந்து பனங்கிழங்கு வந்து கிண்டி எடுக்கிறவிய. இது இப்போ அடுத்து வந்து முடிஞ்சபடியாக அப்படி இருக்குது. இனி இது வந்து அப்படி உரமாயிடும். இதால் வந்து இந்த நிலத்துக்கு உண்மையிலே நல்லதாக இருக்கும், வந்து ஒரு பாதிப்புமே ஏற்படாது. இங்கால பாருங்கள் தங்கு முடம் பார்த்தீங்களா அப்படி இருக்குது. வந்து இங்கால வந்து தென்னையும் பனையும் வந்து வச்சிருக்கணும். இங்கால இதில் பாருங்கள் இதில் ஒரு விஷயத்தை காட்டப்பறம் வந்து சின்ன வந்து கனவேர் அதாவது பெரிய ஆக்களை தெரியும். வந்து இங்கே பாருங்கள் இது என்னென்ன விஷயம். இங்கே ஈச்சம்பழத்தை பார்த்தீங்களா? ஈச்சம்பழம் கிடக்கு இதில். ஈச்சம்பழம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அதில் இதில் இந்த முள்ளை குத்தும் வந்து இதில் வந்து முள்ளை பார்த்து எடுத்தோம்னா சரி. அங்கே நாய் நிற்குது அடிக்க வந்தாலும் பாரு. ஈச்சம்பழம் சூப்பராக இருக்குது. இது என்ன நண்டு சொல்லுங்க? நீலாக்களி அது வந்து கறி நண்டா? எல்லாம் கறியாச்சுன நண்டு தான். இந்த திருக்க வேற லெவல் இருக்கு. திருக்க எடுப்பா வேற என்ன இருக்கு? மீனை பாருங்க. மீன் எத்தனை மீன் எடுக்கும்? அப்ப வேற பெரும் சமையலோடு இருக்குது. அப்ப கூழ் இருக்கா? அப்ப கூட காய்ச்சல் சொல்லுங்க, நாங்களும் பாரோம். நீங்க வாங்க. வணக்கம். அப்படி சுவாங்க என்ன கதைகளை இது ஆமாம் இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? என்ன மாதிரி இருக்கு? என்ன விஷயங்கள் சொல்லுங்க. பனையில பற்றி சொல்லுங்களா? இப்போ நீங்கள் தான் அடுத்த கட்டம் வெளிநாடுகளை கொண்டு சேர்க்கணும் இந்த விஷயங்களை. நானும் இந்த வேறு முதுகான்பே இல்லை அவரை வந்தா கதை யாரு? எங்கள் நாகரிகத்தோடும் எங்கள் வாழ்வியலோடும் கலந்த கற்பதருவை பாதுகாப்போம். சத்தான உணவுகள் தந்து வறுமை நோய்களை தீர்க்கும் கற்பகதருவை பாதுகாப்போம். வனம் உணவுகளை உண்டு வனம் பொருட்களை பாவித்து ஆரோக்கியமாக வாழுவோம். சுய தேவைகளுக்காகவும் வியாபார நோக்கத்திற்காகவும் கற்பகதருவை அழிப்பதை நிறுத்துவோம். பனைசார் பொருட்களினதும் பனைசார் உணவுகளினதும் உற்பத்திகளை ஊக்குவிப்போம். பனைகளை நம்பி வாழும் மக்களது வாழ்வாதாரத்திற்கு உறுதுணையாக இருப்போம். பொருண்மையத்தில் முக்கியமான கற்பகதரு உற்பத்திகளை சர்வதேசமயப்படுத்துவோம். பனையின் நன்மைகளையும் பனையின் தேவைகளையும் அனைவருக்கும் உணர்த்திடுவோம். பனைகளை பேணுவோம், மனைகளை பெருக்குவோம், எம் வாழ்வை வளமாக்குவோம். நன்றி.
இருக்கிற ஆட்களுக்கு நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் ஐயாமார் உங்களோட பேர் சொல்கிறோம் வாங்கோ. உங்களை கௌரவிக்கிறதுக்காக தான் நாங்கள் எங்களால் இயன்ற ஒரு சிறிய ஒரு நினைவு சின்னத்தை உங்களை தர்றதுக்கு அளிக்கிறோம். இந்த நிகழ்வு நாங்கள் செய்திருக்கிற இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் ஒரு பனை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு ஒன்று ஏற்படுத்தணும் என்று தான் நாங்கள் செய்தாங்க. இதில் யாருமே ஸ்பான்சர் யாருமே எங்களுக்கு உதவி செய்து எவருமே இல்லை. தன்னார்வமாக எல்லாரும் இணைஞ்சது தான் இந்த நிகழ்ச்சி. இதில் எவருமே உரிமை கோரையில் எல்லாருமே சேர்ந்து செய்த ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிகவும் நன்றி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதை போல் எங்களுக்கு பின்புலத்தில் நிறைய பேர் உதவி செய்திருக்கணும். காரணம் சிவந்தனா இந்த இடத்துல அதில் பாருங்க, வெளிநாட்டிலேருந்து கூட வெளிநாட்டு ஒரு பயணிகள் கூட இங்கே வந்திருக்காரு இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு. ஹாய். இது எங்களுடைய பனம் தீவு, இது எங்களுடைய பனம் சோலை, எங்களுடைய மூதாதையரின் மூச்சு காத்தால் உருவான உயிர்கள். இங்கே பறந்திருக்கிற அனைத்தும் எங்கள் மூதாதையரின் சொத்து. இந்த மூச்சு காத்து எங்களுடைய மூதாதையர் மூச்செடுத்து விட்ட காற்று. இந்த மண் எங்கள் மூதாதையர் நடந்து திரிந்து பாடி ஆடிய திடல். எங்கள் பனந்தீவு. ஓ, இது பசுந்தீவு. இந்த பனைகளுக்கு தெரியும் எங்கண்ட சந்ததியை பற்றி. இந்த பனைகளுக்கு தெரியும் எங்கண்ட மூதாதையர் பற்றி. இந்த மண்ணில இருக்கிற பூச்சி புழுவில இருந்து இங்க பறந்து திரிகிற இந்த பறவைகள் வரைக்கும் எங்களுக்காக மூதாதையர்கள் விட்டு சென்ற சொத்து. இதை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய கடமை. இதை பாதுகாக்கிறது தான் எங்களுடைய கடமை. மோகத்தாலும் தீவுகள் எல்லாம் சின்ன பின்னமாகி போட்டு அண்ணா எங்கட தீவும் அப்படி போயிருமா? எங்கட தீவுகளை அப்படி போக நாங்கள் விடக்கூடாது. இதுதான் உண்மையான சொத்து, இதுதான் உண்மையான செல்வம் என்று எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்கட மூதாதையர்களுக்கு சொல்லித் தந்தது போல சொல்லிக் கொடுக்க வேண்டும். எறும்பு எங்களுடைய எல்லாத்தையும் எப்ப பார்த்தா இதுகளை கொண்டு எதாச்சும் செய்யறாதான் உங்களோட வேலை. நீங்க என்ன சொல்லுங்க, என்ன செய்றீங்க இதுல? இது எங்களுடைய படைப்பு. இப்ப எல்லாம் பனையுடைய உற்பத்திகள் அவரை இந்த காலத்துல ஏதாச்சும் செஞ்சு கொண்டு இருக்கீங்க? இந்த காலத்துல இல்ல, எந்த காலத்திலயும் இதை செய்யலாம். இது எங்க முன்னோர் தந்தது எங்களுக்கு. இங்க வந்த கடலுக்கு குளிக்க வந்த இடத்துல இந்த பிரச்சனை. இது தேவையில்லா வேலையா? இது தேவையில்லா வேலையா? என்னத்துக்கு இந்த தேவையில்லா என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க, தேவையில்லா வேலையா? இது என்ன தேவையில்லா வேலையா சொல்லுங்க யாராவது. சும்மா என்னத்துக்கு இந்த வேலை? இதுல எவ்வளவு சத்து இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சத்து இருக்கு சொல்லுங்களேன். யாரா சொல்லுங்க, இந்த பனையை பற்றி யாரா சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு?
இது பாதுகாக்கப்படணும். யாருக்கும் தெரியாத வேலையை செய்யாதீங்க நீங்க. தெரியாத உங்களுக்கு. புதுசா ஒன்றும் கொண்டு வராதீங்க. தம்பி இதுல எத்தனை பேருக்கு இது முக்கியம் மட்டும் தெரியும் சொல்லுங்களேன். கண்ண பேருக்கு தெரியும். நாங்க கஷ்டப்பட்டு மாற்றி கொண்டு வரோம். நீ புதுசா கொண்டு கொண்டு இது புதுசு இல்ல. நீங்க கொண்டு வரதான் புதுசு. இது எங்க பாரம்பரியம். என்னடா பாரம்பரியம்? பாரம்பரியம் ஒன்றுமே இல்லாத. நாங்க அப்பிள் வச்சிருக்கோம். நாங்க வெளிநாட்டுல இருந்து அப்பிள் இறக்குறோம், பனம்பழத்தை இறக்குறோம். எவ்வளவோ காசு கொடுத்து இறக்குறோம். நீங்க இந்த பனம்பழத்தை காட்டி கொண்டு இருக்கீங்க. வேற வேலை இல்ல உங்களுக்கு. பனம்பழம் தான் நாங்க காட்ட இல்ல. அண்ணா உங்களோட இதை பூச்சிட்டில வைக்கலுமா? வைக்கலாம். பூச்சிட்டில வைக்கலுமா? எங்க எந்த பூச்சிட்டி எங்க இருக்கு? எந்த பூச்சிட்டில வச்சிருக்கோம் நாங்க. பாருங்க. என்ன தம்பி வச்சிருக்காங்களே அவங்க? அப்பிள வச்சிருக்கிறோம். கோடம்பழம் இருக்கு. நாங்க வைக்க விட இல்லையா? இங்க பாருங்க. அண்ணா சொல்லுங்க நீங்க. இந்த என்ன சொன்னா நாங்க வைக்க விட இல்லையா? வாங்களா? வைக்கலாம்ல பழுதா போயிடுடா அப்பா. பழுதா போயிடுடா. உங்களோட அப்பளம் மிளகு தான் நடக்குது. உங்களோட அப்பளே மிளகு தான் நடக்குது. என்ன மிளகுன்றீங்க நீங்க? அது அழகா பல இருக்கு. அப்படி சொல்லுங்க. இல்ல இவ்வளவு காலம் வந்து பராமரிக்கிறதுக்கு நீங்க மருந்துகள் எல்லாம் அடிக்க வேண்டி வருமல்ல. அதுக்கு விளங்கல மருந்துகள் எல்லாம் அடிக்க வேண்டி வருமல்ல. அப்படி ஆனா பனையில வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. இப்ப இந்த பனைமரம் வந்து வெளிநாடுகளில் விளைஞ்சிருந்தா இந்த பனைமரத்தை வந்து இன்றைக்கு நீங்க ஆப்பிள் ஓரஞ்சு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட இதுக்குண்டே கூட முக்கியத்துவம் கிடைச்சிருக்கும். சரியாப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரி. இதுல எத்தனை பேர் பனம்பழம் கடைசியா சாப்பிட்டான்னு கேட்டு பாருங்க. அட நீ சாப்பிட்டீங்களா? எங்களுக்கு அது கௌரவம் குறைஞ்சு பனம்பழத்தை கையில வச்சு ஒரு போட்டோ போடல இப்ப அவர் ஒரு கதை சொல்றார். பனம்பழம் சாப்பிடுறது கௌரவ குறைச்சலாம். அதனாலதான் பனம்பழம் சாப்பிடுற எங்களை காட்டுவாசிகள் என்று சொல்றாங்க. டிக்டாக்ல பனம்பழத்தை வச்சு டிக்டாக் போடல மாட்டாங்களா? எங்கடா பாஜி இல்ல இன்னைக்கு அஜான கதையை கேளுங்க எல்லாரும். அஜான கதையை கேளுங்க முதல். இதுல இருந்து படிச்சு ராமலிங்க மாஸ்டர் கூட இருந்து படிச்சு நொங்கு குடிச்சு தான் இங்கிலீஷ் பாட்டு பாடி படிக்கிறாங்க. இங்கிலீஷ் பாட்டு படிக்கலாம். இங்கிலீஷ் பாட்டு பாடமாக்கி 1000 ரூபாய் பிரைஸ் எடுத்துறாங்க. என்னடா அது முதல்ல 65ஆம் ஆண்டு படிச்சேன்னா இப்போ 77 வயது. ஐ வாண்ட் அ லோன்லி ஏ க்ரௌட் சொன்னா நான் முகில போல அலைந்து இதை குடிச்சா படிக்கிறாங்க. I want a lonely as a crowd that floats on heights of waves and hills. When all at once I saw a crowd, a coast of golden daffodils, beside the lake, beneath the trees, fluttering and dancing in the breeze. Continuous as a star, the shining twinkle on the Milky Way, the straight and never ending line, along the margin of a bay, 10,000 saw I the clan, so they sparkly run. The waves beside them done, but they outdid the sparkling waves in glee. A poet could be such a joke and company. I guess and guess, but little thought. அப்படி எங்களுக்கு 100 வசனம் அமெரிக்க பேர் தான் சாந்தின்னு சொல்லி படிச்சாங்க. அண்ணா பாத்தீங்களா? 27 வயது 16 வயதுல படிச்ச கல்வி விக்டோரியா காலேஜ்ல படிச்சாங்க. நான் பனங்கா சூப்பரா நம்பர் 1 வரும் முதலாம் இடம். அதாவது பனங்கா கொள்ளையாகும் வரைக்கும் சோப்பு முடிப்போம். ஆனா கடைசியா சொன்னாங்க பனங்கோட்டை சூப்பியாரு. எனக்கு ஒரு அசிங்கமா போச்சு. நாங்க எல்லாம் அப்படி லைன்ல இருந்து பனங்கோட்டை Here today, I will introduce you. Okay. So, get connect to yourself, and we can do wonders. What I'm doing now is connecting the right dots together. Things will naturally boom because we can do everything by ourselves. Exactly. Right? Now the ferry service also. அவர் எங்க இருந்து வராரு? Colombo. அவர் அர்ஜென்டினால இருந்து வந்திருக்கேன் பாருங்க. இது அர்ஜென்டினால இருந்து கொழும்புக்கு வந்திருந்தவ இப்படி ஒரு இவென்ட் நடக்குதுடா போல இங்க வந்தவ பாருங்க. சூப்பர் சூப்பர். ஓகே ஓகே ஓகே. நீங்க எடுங்க. ஓகே ஓகே. நொங்கு அதில் நொங்கு வாட்டர் கொடுங்க சார் பாப்போம். சொல்லுங்க
வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன மாதிரி இன்றைக்கு வந்து இந்த பனை திருவிழா நடக்குது வந்து நீங்கள் எங்கேருந்து பாருங்க, என்ன மாதிரியான எப்படி உங்களோட உணர்வு இருக்குது இந்த விஷயங்கள்ல பார்க்குறேன்? நான் தென்மராட்சி மரவன்புலேருந்து வரேன். எங்களோட ஊரும் இதே மாதிரி இதை விட பெரிய பனஞ்சூளை தான். அங்கே நுங்கு, பனம்பழம், ஒடியல், கல், பதநீர் எல்லாம் இருக்கு. இப்போ சீவுறதுக்கு ஆக்கள் இல்லாமல் இருக்கு. பள்ளி சீவுறதுக்கு ஆக்கள் இல்லை. பனைமரம் இருக்கு, ஆனால் கள்ளி சீவுறதுக்கு ஒரு எங்கட ஊரில் 2 பேர் தான் இப்போ செய்யணும். 2 பேர் தான் செய்யணும். அவைக்கும் 60 பேர் ஆச்சாம். இனி 60க்கு மேலே இதாக நடந்தால் இன்சூரன்ஸ் பே பண்ணான்னு சொல்லி இன்னொரு வருஷத்தில் அது புது ஜெனரேஷன் அதை பதநீர் எடுக்கிறதுக்கு பழகையில்லை. மரம் பழகையில்லை. ஏதாவது மிஷினரி வந்து தான் ஏறலாம். ஏறினாலும் அதை பதநீர் எடுக்கிறது பக்குவப்புறத்தில் இப்படி செய்கிறேன்னு சொல்லி ஏறி அந்த பாலையை தட்டி முட்டி கட்டி செய்கிறது. என்ன காரணமாக இருக்கும் அவைய வந்து இதில் முன்னுக்கு ஆர்வம் காட்டாமல் இருக்கிறது? அது தாழ்வு மனப்பான்மையாக தான் இருக்கு. வேறு ஒன்றும் தாழ்வு மனப்பான்மை தான் இருக்கிற, வேறு ஒன்றுமே இல்லை. மற்றபடி இனி எங்கட உள்ள போதிய அளவு பனங்கொட்டை இருக்குது. பாத்தி போட்டு நாங்கள் ஒடியலாக்கி புழுக்குடலாக்கி சந்தைப்படுத்துகிறார்கள், மார்க்கெட்டு கொண்டு விற்போம். கல் சீவுறதுக்கு காரணம் சிவாமி இருக்க காரணம் தாழ்வு மனப்பான்மை. எப்படியே சாப்பிடணும், பெரம்பலத்தை சாப்பிட மாட்டாங்க. சிங்களவன் வந்தால் ரோட்டில் இருந்தாலும் அவன் பண்ணிட்டு போய் சாப்பிட்றான். நம்ம ஊராக்கள் சாப்பிட்றது இல்லை. பொதுவாகவே முன்னும் சிங்கள நாட்டுக்கு போனால் அவன் பனங்கொட்டையன்னு சொல்லுவாங்க. யாழ்ப்பாணத்தை தமிழன் பனங்கொட்டையன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களுடைய ஆக்களுக்கு அதை பற்றி அதின் தன்மை விளங்கையில் இன்னும் பனங்காய் அம்மா எல்லாம் பிரிஞ்சு தருவா, சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ அதை செய்கிறதுக்கு கூட தெரியாது, ஆக்களுக்கு தெரியாது. சரி, நன்றி 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 நன்றி. நல்லா இருக்குது பனம்பழ ஜூஸ் வந்து. எல்லாம் வேறு லெவல் ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். பின்னால் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்க மேளங்களோட மாதிரி இருப்பாங்க. பாருங்க இதில் வெள்ளக்காரண்யாக்கள் நொங்கு குடிக்க வந்திருக்கணும். அப்படி இருக்குது. How did you feel? Very nice. Very authentic experience. First time there? No. I came here, but for Gabriel it's first time. First time. Super. Yes. Taste? Yes, good. Not so sweet, but it's nice. Super. Super. Thanks, sir. Thanks. உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பெனங்கட்டி. கட்டி லைட்டா காயணும். பெனங்கட்டியை பாருங்க, சூப்பராக இருக்குது. இன்னும் காயில் வந்து இப்போ வந்து செய்தவிய சூப்பராக இருக்குது பெனங்கட்டி. பாருங்க பதநீருக்கு கூடிய கூட்டத்தை பாருங்க. அண்ணா என்ன பதநீரா அப்படி இருக்குது? பார்த்து சொல்லுங்க அண்ணா. இனிப்போட லைட்டான சின்ன ஒரு புளிப்பு இனிப்பு இருக்கு. அந்த கல்லின் லைட்டான நல்லா இருக்குண்ணா. அண்ணா பதநீர் முடிஞ்சதா? அவசரம் பண்ண அடிபட வேண்டாம். முடிஞ்சதா? அடிபடாங்க பதநீருக்கு. பதநீர் பானையை கொண்டு போக விட்டா சரி. இப்போ இதை எடுங்க. பதநீர் பானையே எங்க இல்லையே பதநீர். பதநீர் நல்லா தான் இருக்குதப்பா. பாருங்க போட்டோ எடுக்கிறது வேண்டாலும் பதநீர் கிடைச்சிருக்குது இல்லை. ஓகே
உண்மையாகவே இனிப்பாக இருக்குது. மற்றது லைட்டாக ஒரு சுண்ணாம்பு ஒரு தன்மை ஒன்று இருக்குது. ஆனால் அது தெரியல. சூப்பராக இருக்குது. உண்மையாகவே உடலுக்கு அந்த கொலஸ்ட்ராலுக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் ஒரு மருந்து தான் இந்த பதநீர். நல்லா இருக்குது. பாருங்க கடைசியாக ஃபினிஷ் பண்ணி வைக்கிறாரா பதநீரை. நிகழ்வுக்கான நன்கொடை கொடுத்து கொண்டிருக்கணும். அண்ணா இந்தாங்க அண்ணா என்னுடைய பங்கம். நன்றி நன்றி. அங்கே வந்து பாருங்க கூழுக்குரிய விளையாட்டு கூழ் காய்ச்ச போயிடும். தீவன் என்ன மாதிரி இறங்கிட்டீங்க போல வேலை தளத்தில். எல்லாரும் போனோட அதான் இதில் வந்து கூழ் குடிக்கிறதுக்குரிய அந்த பிளா செய்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. இதில் செய்ய பழக்கி கொண்டிருக்கிறேன். அண்ணா பாருங்க அப்படி அண்ணா சொல்லி செய்யுங்க. அப்படி மடிச்சு அப்படியே ஓலை எடுத்தேன். ஓகே இப்படியே இந்த ஒரு இடத்துல பிடிச்சி நான் கொஞ்சம் மடிக்கிற மாதிரி செஞ்சு போட்டு அங்கால இவ்வளோதான் அவ்வளோதான். ஓலை மடிக்கு கூட பார்த்தீங்களா? இதை எடுத்து கட்டி விட்டீங்க. கட்டி விட்டு அப்படி எடுத்து கூழை விட்டா சரி குடிச்சா போது. ரைட் ஒன்று செய்தாச்சு நல்ல ஓட்டம் விழுந்துட்டு தான் பரவாயில்ல. அண்ணா இனித்தான் மச்சான் போட போறேன். தெரிஞ்சிடாரு. அடுத்தா புளி தண்ணி விடுங்க அண்ணன். வரும் தண்ணியா யோசிக்காம படுங்க. புரியுதானே அடிக்கவா போகுது. அப்படி கொதிக்குது என்ன வீடியோக்கா பாருங்க அக்கா டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க அக்கா. நல்லா இருக்கேன் பாத்தீங்களா? அடுத்தது ஒடியல் மா ஊத்துங்கண்ணா. ஒடியல் மா ஊத்துங்கண்ணா கொஞ்சம் கொஞ்சமா. அதான் ஃபுல்லா போடாதீங்க. கட்டியா போறாங்க. ரிவ்யூ சொல்லுங்க. ரிவ்யூ சொல்லுங்க அண்ணா. முருங்கையில் அடுத்தது இந்த சோல்ட் பே மாதிரி போடுவா. தம்பி கொண்டா பாப்பா கொண்டு வாங்கடா கூடிய கூட்டம். அப்படிதான் அண்ணா ரெண்டாம் தரம் பெற விடலாம். ஆனால் ஒரு கொஞ்சம் பிடிக்கலாம். முட்டை விடாது குடிக்க முடியாது. திரும்ப வாங்க மேலாட்ட மேற்கு அந்த வெள்ளாட்ட கறியா போடாம பார்த்தீங்கன்னா தெரியும் சட்டப்படி இருக்குது கூழ். உண்மையாகவே ஜலதோஷம் காய்ச்சல் தடுமல் எல்லாமே பறந்து போகக்கூடிய மாதிரி. இந்த வெயிலுக்கு இந்த கடற்கரையில் இந்த பெனங்குடலுக்குள்ள வேறு லெவலில் இருக்க கூழ் சட்டப்படி இருக்கா சூடு.